வணக்கம். அருள் பிரபு இயக்கத்துல விஜய் ஆண்டனி மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய சக்தி திருமகன் திரைப்படம். இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்தை மேலிட இருக்க அந்த மேலிடம் இப்போ வரைக்கும் எப்படி விட்டு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மேலிடத்துல வால் இருக்குல்ல, இந்த வால் இங்க போராட்டம் பண்ணியிருக்கும், கொடியை பிடிச்சிருக்கும், இன்னும் கொடியை பிடிக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இது குறித்து தான் பார்க்க போறோம். சக்தி திருமகன் திரைப்படம் நம்ம நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனிக்கு 25வது திரைப்படம். அவர் எப்படி ஏற்கனவே படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். ஏறத்தாழ இந்த படமும் அதே வகைதான், ஆனா கொஞ்சம் மாறுபட்ட திரைப்படம். எப்படி மாறுபட்ட திரைப்படம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த படம் ஏற்கனவே பராசக்தி அப்படிங்கிற பேர்ல தான் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படின்னு பல பேருக்கு தெரியும். பராசக்தி அப்படிங்கிறது 1952 வெளிவந்த நடிகர்கள் சிவாஜி கணேசனுடைய அறிமுகமான திரைப்படம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வா உடைச்சு சினிமாவையே மாத்தின ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் ஏறத்தாழ பெரியாரிய சிந்தனை, திராவிட சிந்தனையில கலைஞர் கருணாநிதியுடைய கூர்தீட்டப்பட்ட வசனங்களால தெரிக்க விட்ட வசனங்கள் இப்ப கூட இந்த படத்துக்கு பெரிய பேர் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷம் கழிச்சு ஒருவேளை அந்த மாதிரி படம் வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பல சூழல் காரணமா அதுக்கு பிறகு பேர் மாத்துறது மாதிரி ஆயிருச்சு. அதனால பராசக்தி அப்படிங்கிறதுல பராவை எடுத்துட்டு சக்தியை வச்சுட்டு சக்திக்கு பின்னாடி திருமகனை சேர்த்துட்டாரு நம்ம விஜய் ஆண்டனி. சரி, இந்த படத்துடைய கதை என்னங்க அப்படின்னா, ஒரு மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு ஒரு கிராமம். அங்க ஒரு பெண் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிறா. பக்கத்துல கை குழந்தை. அவ தற்கொலை செஞ்சுக்கல, யாரோ ஒருத்தர் தான், ஒரு புரோக்கர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வன்புணர்வு செஞ்சுட்டு அந்த பொண்ணை தொங்க விட்டுறாங்க. அதுக்கு குழந்தைய கொண்டு போயிட்டு அதை சேர்ந்தவங்க கொண்டு போயிட்டு எங்கேயாவது போட்டுருங்க, அந்த குழந்தைய கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் இழுத்து மூடப்படுது. அப்புறம் பார்த்தா நிகழ்காலம் 2025ல நம்ம விஜய் ஆண்டனி என்னவா இருக்காரு அப்படின்னா, தலைமைச் செயலகத்துல ஒரு புரோக்கர் அல்லது மீடியேட்டர், நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது நாகரிகமான மொழி மீடியேட்டர். என்ன வேலை வேணும் அப்படின்னாலும் விஜய் ஆண்டனி கிட்ட கேட்டா உடனே வேலையை டிரான்ஸ்ஃபர் பண்றது சரி, புது வேலையும் சரி, இல்ல கொடுத்த பணத்தை வாங்கணுமா, எதுவா இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்படி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கவருக்கு திடீர்னு பார்த்தா பெரிய புரோக்கரா இருக்கக்கூடிய நம்ம கண்ணன் அவருக்கும் லடாய் ஆகுது. இந்த லடாய்க்கு பிறகு இவர் கைது செய்யப்படுறாரு. ஏன் கைது செய்யப்படுறாரு, என்ன ஆனிச்சு, இதுக்கு பிறகு நடந்தது என்ன, இதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா இந்த மாதிரி படக்கதைகள் நிறைய உண்டுங்க. இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, 2 புரோக்கர்கள், ஒரு பெரிய புரோக்கர், ஒரு சின்ன புரோக்கர். சின்ன புரோக்கர் யார் அப்படின்னா நம்ம விஜய் ஆண்டனி. பெரிய புரோக்கர் யார் அப்படின்னா நம்ம கண்ணன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அகில இந்திய அளவுல புரோக்கர் வேலை பார்க்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் உலக அளவுலயே புரோக்கர் வேலை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இன்னொரு மேலிடமா இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த அச்சஸ்ல ஒரு அம்மா வருவாங்க. அவங்கள நீங்க யாரா பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இருக்காங்க ஒரு நிதியமைச்சர் ஒரு அம்மா இருக்காங்கல்ல, இந்த அம்மாவை நினைவுபடுத்துறது மாதிரி அந்த தலைகள்ல எல்லாத்தையும் அது மாதிரி ஒரு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு அந்த அம்மா சொந்தக்காரங்க அப்படின்னா, அந்த அம்மா யாரு, இவர் யாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த அம்மாவோட இடத்த 300 கோடி சொத்து மதிப்பிலான ஒரு இடத்த அவர் சொந்தக்காரருக்கு கை மாத்துறாரு அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க யதார்த்தமா புரிஞ்சுக்கக்கூடிய இடம். பொதுவாவே என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் அப்படின்னா, லாபியில தான் இயங்குவாங்களே தவிர அரசியல்வாதியா வரமாட்டாங்க, அதா இருக்க மாட்டாங்க, இதா இருக்க மாட்டாங்க, உள்ள இருந்து வேலை செய்வாங்க. அது நம்ம ஒரு சில நீங்க தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க. அது யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். எந்த அரசியல் மேலிடத்துலையும் கீழே இருந்து இயக்குவாங்க. எல்லா வில்லத்தனமும் வேலையும் பார்ப்பாங்க. ஆனா பேசுறது அவ்வளவு தெளிவா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கதை போகக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட இடங்கள்ல எப்படி திடீர்னு நம்ம குரு அப்படிங்கிற பேர்ல ஒரு சில பேர் வருவாங்கல்ல, இந்த மாதிரி ஆட்கள் மேல எப்படி அவங்க எல்லாம் கிளப்பாம இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம். படத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னா, பெரும்பாலும் ஒரு சில கேரக்டர் ஆங்கிலத்துல பேசுது, அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் வேகமா படம் போகுது, அதெல்லாம் இருந்துட்டு போகுதுங்க. அதெல்லாம் பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா படத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சுவரெழுத்து சுப்பையா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம். அவர் மயிலாடுதுறை பகுதியில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் திராவிட சிந்தனையாளர். பெரியார் காலகட்டத்தில் பெரியாருடைய வருகையை எதிர்பார்த்து சுவர்கள்ல எழுதக்கூடியவர். எப்படி எழுதக்கூடியவர் அப்படின்னா, பெரிய படிப்பாளி கிடையாது அவரு. அவர் சர்வசாதாரணமா அந்த தாறு இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து குழைச்சு, நாளைக்கு பெரியார் வரப்போறார் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வாசகங்களை எழுதி போடக்கூடியவர். அவர் எழுதி போடக்கூடிய வாசகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரபலம். அவர் வாசகத்துக்கு படிச்சு பல பேர் மாறுறது உண்டு. அவர் வாசகத்துக்காக எதிராக இருக்கவங்க கோவப்பட்டது உண்டு. இப்படிப்பட்டவர் தான் சுவரெழுத்து சுப்பையா.
இந்த சுவரெழுத்து சுப்பையா அப்படிங்கிற கேரக்டரை சந்திரசேகர் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரை ஒரிஜினலா காட்டுனதுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதுல இன்னொன்னையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்த சுவரெழுத்து சுப்பையா சைக்கிள் ஓட்டும் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு ஒரு சொல்ல அவர் எழுதி போட்டதுல ரொம்ப பிரபலமான ஒண்ணு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டம் வேற. இது 89 காலகட்டம். இன்னும் சொல்ல போனா புதுக்கோட்டையில அறிவொளியில முதல்ல முன்னுக்கு நின்ன ஒரு மாவட்டம். அந்த காலகட்டத்திலேயே பெண்கள் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஆனா இன்னைக்கு பெண்கள் பாருங்களேன், ஆண்கள் வந்து பைக் ஓட்டினா ஆம்பளைக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க வேக வேகமா வண்டியை போட்டு முன்னாடி போயிட்டு ஆம்பளைய பார்த்து சிரிப்பு சிரிச்சுட்டு போறாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு, சுவரெழுத்து சுப்பையா மாதிரியான எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு. இதே மாதிரி அறிவொளி காலகட்டத்துல புதுக்கோட்டையில ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பாட்டு வந்துச்சு. இப்ப கூட அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் தங்கச்சி, வாழ்க்கை சக்கரத்தை சுத்தி விடு தங்கச்சி அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை எழுதினவரு புதுக்கோட்டையை சேர்ந்த கவிஞர் முத்துநிலவன். இப்ப அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம இந்த அளவுக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கோம் அப்படிங்கிற இந்த கணக்கும் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சந்தேகம் என்ன அப்படின்னா, முதல்ல ஏறத்தாழ ஒரு பெரியாரிஸ்டா ஒருத்தரை முழுசா காட்டிடும். ஒரு கால்வாசி படத்துக்கு சந்திரசேகர் கூட வர்றாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மேலிடங்கள் லாபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த லாபி முழுக்க என்ன மாதிரி லாபி அப்படின்னா, நம்ம நிதியமைச்சர் அவங்க ஒட்டி உள்ள அந்த லாபியை காட்டுறது மாதிரியே ஏறத்தாழ அப்படியே பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்காங்கிறது ஒரு ஆச்சரியம். இதையும் தாண்டி மேலிடம் எப்படி விட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இதையும் தாண்டி இந்த படம் அப்படிங்கிறது மக்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். மற்ற எதுக்கு நீங்க போறீங்களோ போகலையோ, சுவரெழுத்து சுப்பையானா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நீங்க போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.